வெடிப்பு முடிஞ்சதும் பெய்ஜிங் நகரத்துல விசித்திரமான மழை பெஞ்சது. அது சாதாரண மழை இல்ல, வானத்திலிருந்து வெட்டப்பட்ட உடல் பாகங்களும் இரும்பு துண்டுகளும் மழையா கொட்டுச்சுன்னு ஆவணங்கள் சொல்லுது. கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல? வெடிப்பு நடந்த இடத்துல மட்டும் இல்ல, சில கிலோமீட்டர் தள்ளி இருந்த மக்களோட உடம்புல இருந்த துணி, செருப்பு எல்லாமே காணாம போயிருக்கு. ஆனா அவங்க உடம்புல எந்த காயமும் இல்ல. இது எப்படி? அங்கிருந்த மக்கள் சொன்னது என்னன்னா, வானத்துல ஒரு விசித்திரமான மேகம் தெரிஞ்சது. அது ஒரு பெரிய காளான் மாதிரியோ இல்ல கருப்பு லிங்கம் மாதிரியோ இருந்ததா குறிப்புகள் சொல்லுது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வரலாற்று பக்கங்கள்ல சில சம்பவங்கள் விபத்தா பதியப்பட்டிருக்கும். ஆனா அதோட பின்னணி அறிவியலுக்கே சவால் விடுற மர்மமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் 1626 நடந்த வாங்கோங்சாங் வெடிப்பு. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி ஹிரோஷிமா அணுவெடிப்புக்கு இணையான ஒரு பேரழிவு சீனாவோட தலைநகரையே உலுக்கி இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? வெறும் 5 நிமிஷத்துல ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆட்டம் காண வச்ச அந்த மர்மமான மார்னிங் டைமை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல அந்த காலகட்டத்தை நாம புரிஞ்சுக்கணும். சீனாவுல மிங் வம்சம் ஆட்சி செஞ்ச காலம் அது. அப்போதைய அரசர் தியான்குய். அந்த சமயத்துல சீனா மத்த நாடுகளோட போர் செஞ்சுக்கிட்டு இருந்ததால பெய்ஜிங் நகரத்தோட தென்மேற்கு பகுதியில இருந்த வாங்கோங்சாங் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆயுத கடங்க வச்சிருந்தாங்க. அங்க கிட்டத்தட்ட 3000 5000 டன் வரைக்கும் கருப்பு வெடி மருந்து சேமிச்சு வைக்கப்பட்டிருந்தது. கைஸ், 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 5000 டன் வரைக்கும். மே 30, 1626 காலையில சுமார் 9 மணி. வானம் திடீர்னு நிறம் மாறுது. ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. அடுத்த சில நொடிகள்ல பூமி அதிருது. வானத்துல ஒரு பெரிய நெருப்பு பிளம்பு. பூம்! ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அடுத்த செகண்ட்ல வாங்கோங்சாங் அப்படிங்கிற ஒரு இடமே இல்லாம போயிருக்கு. அந்த இடத்துலயும் அந்த இடத்த சுத்தி இருந்த மக்கள் என்ன ஏதுன்னு திங்க் பண்றதுக்குள்ள அந்த மக்கள் காத்துல கரைஞ்சே போயிருக்காங்க. ஓகே, இப்போ வரலாற்று ஆவணங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த வெடிப்பு சாதாரணமானது இல்ல. இதோட அதிர்வு பெய்ஜிங் கோட்டையோட செங்கல் சுவர்களை கூட தரைமட்டமாக்கிடுச்சு. அந்த நேரத்துல அரசர் தியான்குய் அரண்மனையில காலை உணவு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. வெடிப்பு நடந்த வேகத்துல அரண்மனையோட கூரையே இடிஞ்சு விழுந்திருக்கு. பயந்து போன அரசர் தப்பிச்சு ஓடும்போது அவருக்கு பின்னாடி வந்த ஒரு பாதுகாவலர் மேல கூரை விழுந்து அவர் அங்கேயே உயிரிழந்தாரு. ரொம்பவே சோகமான விஷயம் என்னன்னா, அப்போதைய 1 வயசு இளவரசர் ஜூசிகெங் அந்த அதிர்ச்சியிலே உயிரிழந்தாரு. நகரமே தூசி மண்டலமா மாறுச்சு. வெடிப்பு நடந்த இடத்துல 20 அடி ஆழத்துக்கு ஒரு பெரிய பள்ளம் உருவானது. அங்கு இருந்த பெரிய பெரிய மரங்கள் வேரோட பிடுங்கப்பட்டு பல மைல் தூரம் வீசப்பட்டது. இப்பதான் இந்த கதையோட மிக முக்கியமான மர்மத்துக்கு வர்றோம். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வச்சிருக்க சில விஷயங்கள் இன்னைக்கும் யாராலும் விளக்க முடியல. நம்பர் 1, இதுதான் இந்த வெடிப்பிலேயே இருக்கிற பெரிய ட்விஸ்ட். வெடிப்பு நடந்த இடத்துல மட்டும் இல்ல, சில கிலோமீட்டர் தள்ளி இருந்த மக்களோட உடம்புல இருந்த துணி, செருப்பு எல்லாமே காணாம போயிருக்கு. ஆனா அவங்க உடம்புல எந்த காயமும் இல்ல. இது எப்படி சாத்தியம்? ஒரு வெடிப்பு துணியை மட்டும் எப்படி உருவும்? நம்பர் 2, அங்கிருந்த மக்கள் சொன்னது என்னன்னா, வானத்துல ஒரு விசித்திரமான மேகம் தெரிஞ்சது. அது ஒரு பெரிய காளான் மாதிரியோ இல்ல கருப்பு லிங்கம் மாதிரியோ இருந்ததா குறிப்புகள் சொல்லுது. நம்பர் 3, வெடிப்பு முடிஞ்சதும் பெய்ஜிங் நகரத்துல விசித்திரமான மழை பெஞ்சது. அது சாதாரண மழை இல்ல, வானத்துல இருந்து வெட்டப்பட்ட உடல் பாகங்களும் இரும்பு துண்டுகளும் மழையா கொட்டுச்சுன்னு ஆவணங்கள் சொல்லுது. கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல? இந்த பேரழிவுக்கு 3 முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது. நம்பர் 1, வெடிமருந்து கிடங்கு விபத்து. இதுதான் அதிகாரப்பூர்வமான காரணம். ஆனா இங்க ஒரு கேள்வி இருக்கு. அந்த காலத்து கருப்பு வெடிமருந்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற சக்தி கிடையாது. கிட்டத்தட்ட 10 முதல் 20 கிலோடன் அணு ஆயுத சக்திக்கு இணையான பாதிப்பு ஒரு சாதாரண வெடிமருந்து கிடங்குல எப்படி வரும்? நம்பர் 2, விஞ்ஞானிகள் பல பேர் நம்புறது இதத்தான். ஒரு விண்கல் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது ஏற்படுற உராய்வுனால அது வெடிச்சிருக்கலாம். அதனாலதான் அந்த பிரம்மாண்டமான வெளிச்சமோ காத்துல துணிகள் பறந்து போன மாதிரியான அழுத்தமோ ஏற்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. நம்பர் 3, சீனா ஒரு நிலநடுக்க மண்டலம்.
அன்னைக்கு ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமிக்கு அடியில இருந்த மீத்தேன் வாயு வெளியேறி அது ஆயுத கிடங்குல இருந்த நெருப்போட சேர்ந்து ஒரு சூப்பர் பிளாஸ்ட் ஆகியிருக்கலாம். இந்த வாங்காங் சாங் வெடிப்பு நடந்து 400 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இது ஒரு புரியாத புதிராவே இருக்கு. இது இயற்கை நமக்கு கொடுத்த எச்சரிக்கையா இல்ல மனிதனோட கவனக்குறைவா? எது எப்படியோ பெய்ஜிங் நகரத்தோட அந்த ஒரு காலை பொழுது ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய மட்டுமில்ல, அந்த சாம்ராஜ்யத்தோட எதிர்காலத்தையே மாத்திடுச்சு. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மிங் வம்சம் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகி அழிய தொடங்குச்சுன்னு கூட ஒரு வரலாறு இருக்கு. இந்த மர்மமான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது விண்கல் தாக்குதலா இருக்குமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக் கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வரலாற்று ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.